வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். போடி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறவுள்ள CSK மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 234 தொகுதிகளுக்கும் தவேக வேட்பாளர்களை விஜய் அவர்கள் இன்று அறிவிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இன்று அதிகாலை கோடைக்கால நேரமாற்றம் இடம்பெற உள்ளது. இன்று திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தருமபுரி நகராட்சியில் 82 கோடியில் 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளின் NCC மாணவர்கள் 300 பேருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது. பெரம்பூரில் போட்டியிட தவேக தலைவர் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 25 ஆண்டுகளில் முதல் முறையாக தனது தங்க இருப்பை ரஷ்யா விற்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஏப்ரல் 6ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட உள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் இளம் பிரதமராக பாலேந்திர ஷா பாலன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். MBBS தேர்வுகளை நடத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களுக்கான படிகளை உயர்த்தி வழங்குமாறு அரசு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,09,230 ரூபாயாகவும் 1 கிராம் 13,660 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. QS சர்வதேச பல்கலைக்கழகங்களின் பாடப்பிரிவு தரவரிசை பட்டியலில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் VIT பல்கலைக்கழகம் உலக அளவில் 119வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அதன் பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த 4 மாவட்ட SP-க்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் இன்று இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர்களுக்கான பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக அந்நாட்டின் கரன்சி நோட்டில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கையெழுத்திடும் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் கூடுதலாக 20% வணிக சிலிண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்பது வதந்தி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை அசோக் நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 77 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருத்துறைப்பூண்டியில் 7 கோடியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி 80% நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டி. செல்வம் அவர்கள் தவேக கட்சியில் இணைந்தார். இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 2026 2ஆம் கட்ட போட்டிக்கான அட்டவணையை BCCI வெளியிட்டுள்ளது. நொய்டா விமான நிலையத்தின் முதல் கட்டடப் பணியை நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
மதிமுகவின் விருப்பமனு இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வலி நிவாரணி உட்பட 1000க்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலை அதிகரிக்க உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் குறியீடுகளை தொகுத்து மேற்கண்ட இந்த இணையதளத்தை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகி இருக்கும் நிலையில் இதுவரை உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 189 கோடி மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பழனியில் வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தரிசன கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மகாவீரர் ஜெயந்தி மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில் மீண்டும் போட்டியிட உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. MP கனிமொழி அவர்கள் வருகின்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் சட்டமன்றத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர 7 கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது 15,000க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசியதாக இஸ்ரேல் தகவல் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை மூலம் 3,56,00,000 ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது விடுமுறை நாளான மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய தேதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமோட்டோவை தொடர்ந்து ஸ்விக்கியும் தனது பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை கருத்து கணிப்பு வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.